அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா வாங்க, இந்த நேரத்துக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன், ஒரு சிவனடியார் அதுவும் இந்த நேரத்துக்கு என்னோட அரண்மனையை தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்திருக்கிறது அவன் வந்து சூழ்ச்சியால் வந்திருக்கான்னு தெரியாமல் அவர் வர வைக்கிறார். ஆனால் அவருக்கும் தெரியுது அந்த திருநீர் பார்த்தோன்னே, ஏன்னா அவரும் அதை காட்டிக்கல. ஏன்னா சிவனடியாரை நம்ம எந்த கோலத்தினாலும் எப்படினாலும் வரலாம் அல்லவா அப்படின்ட்டு. உடனே மலர் சூடிய மங்கைக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொன்ன உடனே முத்தநாதன் சொன்ன உடனே மெய்ப்பொருள் நாயனார் தன்னோட மனைவியை சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துலேருந்து போயிடுமா அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மாவும் விலைக்கிட்டுறாங்க. அப்போது உடனே இது வந்து தத்தனுக்கு மட்டும் ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த புறத்தில் ராணியும் போயிட்டாங்க, மன்னர் மட்டும் இருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் அவன் மனசு மட்டும் அவனுக்கு வந்து இன்னும் வந்து அந்த சிவனடியார் மேலே ஒரு நம்பிக்கை வரல தத்தனுக்கு மட்டும். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அரியணை போட்டு உட்கார வைப்பார் யார், மெய்ப்பொருள் நாயனார். வாங்க நீங்கள் வந்து இந்த ஆசனத்தில் உட்காருங்க, நான் உங்களை கேட்டு அந்த சிவ ஆகமங்களை பற்றி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியணையை காட்டி உட்கார வைக்கிறாரு மெய்ப்பொருள் நாயனார். முத்தநாதனை வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த ஆகம நூல் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. பார்த்திங்கன்னா அந்த உடைவாளில் எடுத்து ஒரே குத்து தான். அந்த குத்து படும்போது கூட பார்த்திங்கன்னா ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவான்னு சொல்லுவார் மெய்ப்பொருள் நாயனார்.